இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு உத்தமனம் பத்தி நான் பேசியே ஆகணும், பேசாம போகவே முடியாது. ஏன்னா அவரை பேசுற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது. இருந்தாலும் கூட துரோகம் என்பது வேறறுக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் இஸ் வெல் இன் வார். போர்க்களத்தில் எதுவுமே தவறில்லை. உன்னுடைய எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தான தர்ம சாம பேத தான தர்மம் அத்தனை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த போகிறோம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி குள்ளம்பாளையத்துல பிறந்த ஒரு குள்ளநெறி என்னென்ன வேலை பார்த்திருக்கு தெரியுமா? கழகத்தை ஒருங்கிணைக்கணுமா. யார கூட்டிக்கிட்டு போனாரு? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மா 3 பேர்த்தையும் கூட்டிட்டு இவர் அங்க போறாரு மாலை போடுறதுக்கு. போட்டு வந்தோடனே அதிமுக ஒருங்கிணைக்கிறாரு. இப்ப எங்க ஒருங்கிணைக்கிற? இப்ப எங்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிற நீ? இதெல்லாம் எதற்காக என்றால், எடப்பாடியார் என்கிற ஒரு ஆளுமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்கிற பொச்சரிப்பு உனக்கு. இந்த குள்ளநெறிக்கு இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில எவ்வளவு சொத்துக்கள் இருக்குதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். 150 ஏக்கர் சொத்து உனக்கு எப்படி வந்தது? இத்தனை பொறியியல் கல்லூரிகள் எப்படி வந்தது? இத்தனை கலை அறிவியல் கல்லூரிகள் எப்படி வந்தது? இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்த சொத்து? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உனக்கு போட்ட பிச்சை, புரட்சி தலைவி அம்மா உனக்கு போட்ட பிச்சை. அதே புரட்சி தலைவி உங்களை மந்திரி சபை விட்டு தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதை சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. உங்களை நீக்கி வைத்திருந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் உங்களை 2ஆம் இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரு. எம்ஜிஆர் காலத்தினுடைய தீவிர விசுவாசி இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அவர்கள் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். தோப்பு வெங்கராஜன் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். சிந்து ரவிச்சந்திரன் உங்களால கட்சி விட்டு வெளியே போனார். இன்னும் பல பேர், பல நூற்றுக்கணக்கான பேர் ஆலமரத்து நிழல்ல அருகு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆலமரத்து அடியில யாராலையுமே வளர முடியல. இன்னைக்கு அப்படியே சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா பயம் கிளப்புறாங்க.